ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு புகைப்பட அடையாள சான்று விண்ணப்பிக்க கால்நடைத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். சத்யகுமார், முழு விவரங்கள் என்ன? சத்யகுமார். நிச்சயமாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் மதுரை அவனியாபுரத்தில் தை திங்கள் முதல் நாள் ஜல்லிக்கட்டு போட்டியானது முதல் போட்டியாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மதுரையின் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு போன்ற பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் காளைகள் பங்கேற்பது அதற்கான அடையாளப்படுத்தும் விதமாக கால்நடைத்துறை சார்பில் தகுதி சான்று வழங்க விண்ணப்பம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதனை இணைய வழி மூலமாக இந்த விண்ணப்பத்தினை தரைவு செய்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடு சிமிழ் தெரியும் வகையிலும் மாட்டின் உரிமையாளர் மற்றும் உதவியாளர் புகைப்படத்துடன் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் கொடுத்து இந்த மாட்டிற்கான தகுதியை பதிவு செய்யவும், மேலும் போட்டியில் கலப்பின மாடுகள் பங்கேற்க அனுமதி இல்லை என்றும் நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே பங்கேற்க அனுமதி என விதிமுறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வரும் காளைகள் மற்றும் காளை உரிமையாளர்கள், அதுடன் வரும் உதவியாளர்கள் அவர்களுடைய புகைப்படத்தை அப்லோட் செய்வதுடன் இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு போதை வஸ்துக்கள் தரமாட்டேன் என்றும் அதனை துன்புறுத்த மாட்டேன் என்றும் உறுதிமொழி வழங்கவும் தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விரைவில் துவங்க உள்ள நிலையில் கால்நடை துறை சார்பில் வெளியிட்டுள்ள இந்த விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை தரப்பரிசோதனை செய்வது மிகவும் அவசியம் என தற்போது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.